உங்ககிட்ட ஒரு 40,000 rupees இருந்தா துபாய் நீங்க சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஒன்ஸ் நீங்க துபாய் ஏர்போர்ட் ரீச் ஆனதும் டைரக்டா உங்க ஹோட்டல் போய் செக் இன் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிருங்க. ஹோட்டல்ஸ் நீங்க பர்துபாய் ஒரு தேரா ரீஜன்ல புக் பண்ணீங்கன்னா சிட்டில இருக்க மேஜர் பாயிண்ட்ஸை ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். ஈவினிங் மேல தோ க்ரூஸ் புக் பண்ணுங்க. இந்த போட்ல நீங்க செயில் பண்ணிட்டு ஓல்டு துபாயோட மார்க்கெட்ஸையும் கல்ச்சர்ஸும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். உங்க டே 2 துபாய் சிட்டி டூரோட ஸ்டார்ட் பண்ணுங்க. சிட்டி டூர்ல நீங்க துபாயில இருக்க ஃபேமஸ் போட்டோ பாயிண்ட்ஸ் அட்லாண்டிஸ், பாம் ஜுமேரா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போய் நீங்க போட்டோ எடுக்கலாம். கரெக்டா மத்தியானம் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நீங்க துபாய் மாலுக்கு போயிருங்க. துபாய் மாலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க லக்ஸுரி ஷாப்பிங் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஈவினிங் மேல புர்ஜ் கலிஃபாவோட டாப் ஃப்ளோர் போயிட்டு துபாய் சிட்டியோட நைட் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் துபாய் மாலுக்கு வெளியவே நடக்கிற வேர்ல்டு ஃபேமஸான ஃபவுண்டன் ஷோவை சிட் பண்ணி பாருங்க. வேர்ல்டோட ஃபியூச்சரை நீங்க விஷுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கிறதுக்கு டே 3 மார்னிங் நீங்க மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது முடிச்சுட்டு அப்படியே டைரக்டா டெசர்ட் சஃபாரி போங்க. 4x4 ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ல பண்ற ஸ்டன்ட்ஸ், கேமல் ரைடு, ஏடிவி, அங்க இருக்க டெசர்ட் கேம்ப்ல கொடுக்குற பார்பிக்யூ டின்னர், கேம்ப் ஃபேர் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. டே 4 மார்னிங் ரூம்ஸ் செக் அவுட் பண்ணிட்டு துபாயில இருக்க லோக்கல் ஷாப்பிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பிருக்கு. இந்த 4 டே துபாய் ஐட்னரி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா துபாய்னு கமெண்ட் பண்ணுங்க. பிரைஸ் டீடைல்ஸோட நான் உங்களுக்கு இதுக்கான டீடைல்ஸை ஷேர் பண்றேன்.